இந்த நாளிலும் கூட சபையாய் குடும்படி தேவன் நமக்கு இரக்கம் பாராட்டியிருக்கிறார். நான் நினைத்தேன், வரும்பொழுது கூட நான் நினைத்து வந்தேன், நம்மளோட நீதிமான்கள் அநேகம் பேர் இந்த உலகத்தில் இருக்கையிலே நம்மை தேடி வந்து அவர் நம்மை ரட்சித்து அவருடைய சபையில் வைத்து பாதுகாத்து வருகிற அவருடைய அன்பையும், அடைக்கல பட்டணமாக இருக்கிற நம்முடைய சபையில் வைத்து நம்மை பாதுகாத்து வருகிற அவருடைய தயவையும் அவருடைய கிருபையை நினைவுகூர்ந்து நான் ஜெபித்து கொண்டே வந்தேன். தேவன் அப்படியாய் நம்மை ஒவ்வொரு நாளும் வழிநடத்தி வருகிற நம்முடைய அன்பு தகப்பனாக இருக்கிறார். இந்த வேளையில் கூட நான் இந்த ஒரு வார காலமாக தேவனுடைய வசனத்தை நான் தியானிக்கும் போது, ஆண்டவரே, உன்னுடைய வாழ்க்கை மற்றவருக்கு ஆசீர்வாதமாக இருந்ததே, உன்னுடைய வாழ்க்கை பிறருக்கு கனிதரக்கூடிய வாழ்க்கையாக இருந்ததே, உன்னுடைய வாழ்க்கை முழுமைக்கும் 33 ஆண்டுகள் காலம் நீர் வாழ்ந்தீர், உன்னுடைய வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் அடுத்தவருக்கு ஆசீர்வாதமாக இருந்தது, உன்னுடைய வாழ்க்கையில் கனி நிறைந்த வாழ்க்கை வாழ்ந்தீரே. ஆமாம் ஆண்டவரே, என்னால் முடியலையே, இதுக்கு என்ன ஆண்டவரே, எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி நான் வேதத்தை தியானித்த பொழுது தேவன் எனக்கு நேராய் ஒரு சில வார்த்தைகளை தந்து என்னோடு இடைப்பட்டார். அந்த காரியத்தை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நான் நினைக்கிறேன். எபிரேயரின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 1வது வசனம். இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓடக்கடவும். இந்த வசனத்தை தந்து தேவன் என்னோடு இடைப்பட்டார். விசுவாசத்தை தொடக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற தேவனை நோக்கி, அவரை நோக்கி நாம் ஓடிவிடக்கூடிய வாழ்க்கைக்கு நேராக நீ வரையா, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சூழ்நிலை மத்தியிலும் என்னை நோக்கி நீ வரையா அப்படின்னு சொல்லி தேவன் என்னோட பலமாக இடைப்பட்டார். நீ சூழ்நிலை மத்தியில் எதை நோக்கி போற, யாரை நோக்கி போற? உட முடியலை டாக்டரை நோக்கி போறியா? இல்லை ஒரு சூழ்நிலை, ஒரு பிரச்சனையான ஒரு சூழ்நிலை, யாரை நோக்கி? பரிகாரி, உனக்கு பரிகாரி யாரு அப்படின்னு சொல்லி தேவன் என்னோடு இடைப்பட்டார். மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நமக்கு நேராய் நாம் இருக்கிறோம். வாழ்ந்து பிரகாசிக்கிற சாட்சிகளையும் நாம் இந்நாளிலே தேவன் நம்மை காணும்படி நம்முடைய மனக்கண்களை திறந்திருக்கிறார். தேவன் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் கூட நாம் குந்தி குந்தி எவ்வளவு நாள் நீ நடப்ப, நீ என்னையே நோக்கி ஓடிவா அப்படின்னு சொல்லி தேவன் இடைப்பட்டார். நம்ம அடுத்ததாக நாம் யோவான் எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 14வது வசனத்தை நாம் வாசிப்போம். ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினது உண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கடவீர்கள். தேங்க்யூ. தேவன் இப்படியாக தான் என்னோடு இடைப்பட்டார். ஆண்டவரும் போதகருமாயிருக்கிற நானே உங்கள் கால்களை கழுவினது உண்டானால், நம் ஜேசாண்டவர் எப்படியாய் நமக்கு ஒரு மாதிரியான வாழ்க்கையை வாழ்ந்து விட்டு போனார். தேவனுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் அவள் நம் பாடின பாடல் போல ஒவ்வொரு சூழ்நிலை மத்தியிலும் அவர் பெருமை என்பதே அவருடைய வாழ்க்கையில் இடைபடவே இல்லை. ஒரு சூழ்நிலையை கூட அவர் அனுமதிக்கவே இல்லை. பிதாவினுடைய சித்தத்திற்கு அப்படியாய் இணங்கி செல்கிற ஒரு நல்ல பாத்திரமாய் தேவன் இந்த நாட்களிலே வாழ்ந்துவிட்டு சென்றார். அவர் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கடவீர்கள் என்று சொல்லி ஆண்டவரே நமக்கு ஒரு மாதிரியை நமக்கு பின்வைத்து போயிருக்கிறார். அப்படிப்பட்ட நம்ம ஆண்டவர் அவர் எப்படி நம்ம ஒருவருடைய ஒரு கால்களை கழுவணும்னா, நம்ம ஈஸியாக நம்ம சரீர பிரகாரமாக ஒரு கால்களை கழுவுறதுனா நம்ம வரிசையாக நிற்க வச்சு கூட கழுவிடலாம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, மனசில் நம்ம எப்படி இருக்கிறோம்? தாழ்மையுடையவனாக இருக்கிறோமா? தாழ்மையாக வெளியில் காமிச்சிக்கிறதுன்றது எளிமையான காரியம். சகோதரரை ஏமாற்றிடலாம், வீட்டில் உள்ளவங்களை ஏமாற்றிடலாம், எங்கே உள்ளவங்களும் நம்ம ஈஸியாக ஏமாற்றிடலாம். ஆனால் ஆண்டவர் நம்முடைய இருதயத்தை பார்க்கிறார். நீ எப்படி தாழ்மையுடையவனாக இருக்கிறியா அப்படின்னு சொல்லி தான் தேவனோட இடைப்பட்டார். இந்த பாடலை நான் எடுக்கும்பொழுது அப்படி தான் எனக்கு ஆண்டவர் என்ன பேசினார். சாந்தமும் தாழ்மையை தரித்த தேவனுடைய வாழ்க்கையை நீ நோக்கிப்பார் அப்படின்னு சொல்லி தேவன் என்னோட அபரிவிதமாய் தேவனுடைய வார்த்தைகள் இடைப்பட்டார். தேவன் பிறந்த நாள் கொண்டு, பிறந்த இடம், அவருடைய வாழ்ந்த இடம், பெற்றோர், அப்படி ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் நான் யோசித்து தியானித்து கொண்டிருக்கும்போது எல்லாத்துலேயுமே தேவன் ஒரு தாழ்மையை தரித்து கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலையை பார்த்தோம். நான் தேவன் என்னோட தியானிக்கும் போது தேவன் எப்படியா இடைப்பட்டார் என்னோடு கூட. நான் மீகா எழுதின புத்தகத்தில் தேவனுடைய தாழ்மையை குறித்து அங்கே எழுதியிருக்கா. எங்கே எப்படி எழுதியிருக்கு அப்படின்னு சொன்னால், மீகா அந்த புஸ்தகத்தில் பார்த்தோம்னா, தேவன் அவர் பெரிய தேவகுமாரனாக இருந்தும் அவர் மனுஷகுமாரன் என்று சொல்லி அவர் தன்னை வெளிப்படுத்தினார். அவர் வாழ்ந்த நாட்கள் எல்லாம் அவர் தன்னை தேவகுமாரனாகவே அவர் காமிச்சிக்கவே இல்லை. எல்லா சூழ்நிலை மத்தியிலும் அவர் ஒரு மனிதகுமாரன், ஒரு சாதாரணமான ஒரு சகோதரராய் கூட அவர் வாழ்ந்து தன்னுடைய வாழ்க்கையில எல்லா நாளும் தேவனையே மகிமைப்படுத்தும்படி, அவர் பிதாவினுடைய சித்தத்தை செய்யும்படி அவர் அப்படி வாழ்ந்தார். நம்ம வாசிப்போம். மீகா 5வது அதிகாரம் 2வது வசனம். மீகா, எப்பிராத்தா என்னப்பட்ட பெத்லகேமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாயிருந்தும் இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது. இந்த பாருங்க, யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதா இருக்கக்கூடிய கிராமம்.
இந்த உலக அண்ட சராசரங்களையும் படைத்து ஆளுகை செய்கிற தேவன் ஒரு எருசலேம்ல ஒரு சின்ன ஒரு கிராமத்தில் ஆயிரங்களுக்குள்ளே சிறிய கிராமம். இப்போ நம்ம கிராமம்னா கொஞ்சம் பெருசுன்னு சொல்லலாம். ஆனால் அங்கே இருக்கக்கூடிய கிராமங்களில் 1000 கிராமம் இருக்குன்னா அதில் ரொம்ப எளிமையான ஒரு சின்ன கிராமத்தில் தேவன் பிறந்தார். அதுதான் அவருடைய வாழ்க்கை. யூதேயாவில் இருக்கக்கூடிய 1000 கிராமம் இருந்துச்சுன்னா 1000 ஊர் இருந்ததுன்னா அதில் சின்ன ஊரில் தான் தேவன் அவரை வெளிப்படுத்தினார். இயேசு அப்படிதான் அவருடைய வாழ்க்கையில தொடர்ந்து அவர் ஒவ்வொரு நாள் முளைத்திருந்தார். அவருடைய வாழ்ந்த ஊர் அவ்வளவு எளிமையான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்த தேவனாக இருந்தார். பிறந்த இடம் அடுத்ததாக நம்ம வாசிப்போம். அவருடைய பிறந்த இடம் அவ்வளோ ஒரு எளிமையான இடம். எங்கே பிறந்தார்? அவர் மாட்டின் தொழுவத்தினுடைய முன்னணியிலே கடத்தினார். இந்த அண்ட சராசரங்களையும் ஆளுகை செய்து நடத்துகிற தேவன் அவர் ஒரு நல்ல ஒரு மாளிகையில் பிறந்திருக்கலாம். ஆனால் பிதா அவருக்கு அனுமதித்த பாதை என்னன்னு கேட்டிங்கன்னா முன்னணியில் பிறக்கணும். ஏன் நம்மெல்லாம் ஒரு டெலிவரி அப்படின்னு ஒரு ஹாஸ்பிட்டல் அப்படின்னு நினச்சோம்னா என்ன நினைப்போம்? இந்த ஊரில் பெரிய ஆஸ்பத்திரியாக எது இருக்குது, சகல வசதிகளோடு இருக்குது, எது இருக்குது அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்ப்போம். வசதிகள் இருந்தால் நம்ம போகலாம், அதை பற்றி ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் ஆண்டவர் எப்படிப்பட்ட ஒரு வழியை தெரிந்து கொண்டார் அப்படின்னு சொல்லி தேவனோடு இடைப்பட்டார். அவருடைய தெரிந்து கொள்ளுதல் எப்படி இருந்தது? பிதாவினுடைய சித்தத்துக்கு அப்படியே அவர் கீழ்ப்படிந்தாரே. முன்னணிகளை பிறந்திருக்கிறதுனா எப்படி? இப்போ இந்த நாட்களில் ஒரு நம்ம ஒரு டெலிவரிக்காக நம்ம ஒரு ஹாஸ்பிட்டல் நம்ம நாடி போகிறோம், ஜிஹெச்சுக்கு போகிறத கூட இந்த நாட்களில் அநேகர் நம்ம விரும்புவதில்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆண்டவர் அந்த நாளில் ஒரு முன்னணியில் பிறந்திருக்கார். இப்போ நாளில் ஒரு முன்னணியில் ஒரு குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு சொன்னால் நம்ம எப்படி நினைப்போம்? அந்தளவுக்கு ஒரு அற்பமாக எண்ணுவோம். அப்படிப்பட்ட ஒரு அற்பமாக எண்ணக்கூடிய வாழ்க்கைக்கு நேராக தேவன் அவருடைய பிதாவினுடைய சித்தத்துக்கு அப்படியே கடந்து போனார். வளர்ந்த இடம், அவர் பிறந்த ஊர், அவர் பிறந்த சூழ்நிலை, அடுத்து பார்த்தீங்கன்னா அவருடைய வளர்ந்த இடம். அவர் வளர்ந்த இடம் எப்படி இருந்தது? நாசரேத்தில் கலிலேயா என்கிற ஒரு குட்கிராமத்தில் அவர் வாழ்ந்தார், அவர் பிறந்தார். அவர் கலிலேயான்றதுனாவே என்ன சொல்லிங்கன்னா மற்ற ஜனங்களால் புறக்கணிக்கப்பட்ட ஒரு இடம். அப்படிப்பட்ட ஒரு கிராமத்தில் தேவன் தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கி பெற்றோர் கீழ்ப்படுகிறதுலையும் சரி எல்லா காரியத்திலையும் பிதாவை மகிமைப்படுத்தும்படியே அவர் வாழ்ந்தார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 14வது வசனம். மத்தேயு 4:14. ஏசாயா தீர்க்கதரிசினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. தொடர்ச்சியா அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். இயேசு கலிலேயா கடலோரமாய் நடந்து போகையில் போதும். இப்படியா தேவன் அந்த நாட்களில் மனம் திரும்பும்படி தேவன் திருவாய் மலர்ந்து 5வது அதிகாரத்தில் 3வது வசனத்தில் முதலாய் ஜனங்களுக்கு போதிக்க என்ன வசனத்தை கொண்டு போதிச்சார் அப்படின்னு சொன்னால், ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. நம்ம சாக் பிரதர் மெசேஜ் கேட்போம். அந்த மெசேஜில் 45 மினிட்ஸ் மெசேஜில் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் தாழ்மையை குறித்து பிரதருடைய செய்தி வராமல் இருக்கவே இருக்காது. நம்முடைய அப்படியாய் தேவன் நமக்கு ஆவுக்குரிய தகப்பன்மார்களை கொண்டு நம்முடைய தாழ்மையிலே தரித்திருக்கும்படியாய் தேவன் நம்மோடு இடைப்பெற்றார். நான் ஒரு புத்தகத்தை வாசித்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு சின்ன கதை மூலம் தேவன் என்னை அபரிவிதமாக என்னோடு உணர்த்தினார். என்னன்னு கேட்டீங்கன்னா, பாலஸ்தீன தேசத்தில் சாரா அப்படின்ற ஒரு ஆடு மேய்க்கக்கூடிய ஒரு மனிதன் இருந்தாராம். அவர் என்ன பண்ணுவாராம், அதிகப்படியான புத்தி கூர்மையுடைய மனிதனாக இருந்தார். அதை பார்த்து அந்த நாட்டினுடைய அரசன் என்ன பண்ணுறாருன்னா, அவரை கொண்டு வாங்கய்யா அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து அவர் ஆளுகை செய்யக்கூடிய ஒரு பகுதியிலேருந்து ஒரு மகாணத்தை பிரித்து கொடுத்து, நீ என்ன செய்ய, இந்த மகாணத்தை நீ ஆளுகை செய் அப்படின்னு சொல்லி அந்த மகாணத்தை அவருடைய கைக்கு என்ன செய்கிறாருன்னா ஒப்பு கொடுக்குறார். அவர் கொடுத்த பொறுப்பில் என்ன பண்ணுறாரு, தொடர்ச்சியாய் அந்த அவர் கிரியேட்டிவாக நல்லா அந்த மகாணத்தை சிறப்பாக ஆட்சி செய்து வராரு. எல்லா விதத்திலையும் அந்த மகாணம் என்ன பண்ணுதுன்னா மற்ற மாகாணங்களை காட்டிலும் நல்ல வளர்ச்சி அடைந்து வருது. இதை பார்த்த மற்ற மாகாணத்தை ஆளக்கூடிய நபர்களாக இவங்க மேலே பொறாமை கொண்டு என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ அவர் இவ்வளோ ஒரு ஆளுமை திறன் உடையவராக இருக்கிறாரு, அரசர்கிட்ட இருந்து எவ்வளவா சர்டிஃபிகேட்லாம் வாங்குறாரு, நம்ம காலகாலமாக 20 வருஷம் 25 வருஷம் இவ்வளோ காலமாக நான் ஆட்சி செய்து வரேன், எனக்கெல்லாம் அந்த மன்னன்ட்ட இருந்து ஒரு சர்டிஃபிகேட் கிடைக்கல அப்படின்னு சொல்லி பெருமை உடையவர்கள் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இந்த அரசனை இந்த ஆடுமைக்கக்கூடிய அந்த மனிதனை கொடுத்து என்ன பண்ணாங்கன்னா, மன்னர்கிட்ட குறையாக சொல்கிறது, இவர் மக்கள்கிட்ட வரி வசூல் அதிகமாக பண்ணுறாரு, லஞ்சம் வாங்குறாரு, இவர் இப்படின்னு சொல்லி இவரை பற்றியதான இல்லாத பொல்லாத குறைகளெல்லாம் ஏகப்பட்ட காரியங்களை அந்த மன்னர்கிட்ட சொல்கிறாரு. அவர் அது மட்டுமல்லாது அவர் போகிற இடமெல்லாம் ஒரு பெட்டி ஒன்றை தூக்கிட்டு போகிறாரு அப்படின்னு சொல்லி இந்த மன்னர்கிட்ட சொல்கிறாங்க. மன்னர் யோசிக்கிறார், என்னடா நம்ம ஒரு நல்ல புத்தி கூர்மையான நல்ல மனுஷன் என்று சொல்லி தானே நம்ம அந்த மாகாணத்தை அவருடைய கையில் ஒப்பு கொடுத்தோம், அவர் இப்படி காரியங்கள்லாம் செய்கிறாரு, லஞ்சம் வாங்குறன்றாங்க, போகிற இடமெல்லாம் ஒரு பெட்டியை வேற தூக்கிட்டு மரப்பெட்டியை ஒன்றை தூக்கிட்டு போகிறாருன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு கோபம் உண்டது. ஒரு நாள் என்ன செய்கிறாருன்னா, அவர் இருக்கிற இடத்துக்கு இந்த மன்னர் போகிறாரு, போய் பார்த்து அவர்கிட்ட பேசுகிறாரு. பேசிகிட்டு இருக்கையில் அவர் வழக்கம் போல் என்ன செய்கிறாரு, அந்த போகிற வழியில்
அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு பெட்டியோடு நடந்து சென்று கொண்டு இருக்கிறார். உடனே இந்த மன்னர் என்ன செய்கிறாரு, வரக்கூடிய அவர் ஹெல்பர்ஸ்ட்டை கூப்பிட்டு சொல்கிறாரு, இந்த பெட்டியை நீங்கள் வாங்குங்க, இந்த பெட்டியை வாங்கி இதை ஓப்பன் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அவங்க ஹெல்ப்பர்லாம் என்ன பண்ணுறாங்க, அந்த பெட்டியை வாங்கி ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. அந்த ஓப்பன் பண்ணி பார்த்தா அந்த பெட்டிக்குள்ள என்ன இருந்ததுதான், அவர் ஆடு மேய்க்கிற அந்த காலத்தில் வாழ்ந்தக்கூடிய அவருடைய ட்ரெஸ்ஸு, பழைய கிழிந்து போன ட்ரெஸ்ஸு, செப்பல், செருப்பு, தலையில் அணிந்திருங்க பனிக்காக அணிந்திருக்க குல்லா, இதெல்லாம் தலையில் வச்சு வைக்கக்கூடிய குல்லாலாம் அந்த பெட்டியில் என்ன பண்ணியிருந்திருக்காரு, பழைய கந்தலான அந்த ட்ரெஸ்ஸை என்ன பண்ணியிருக்காருன்னா அந்த பெட்டியில் மடித்து வச்சுருந்துருக்கிறார். இதை பார்த்தோன்னே அந்த ராஜாவுக்கு, மன்னனுக்கு ஒரே அதிர்ச்சி. என்னடா இல்லாத பொல்லாத காரியங்கள்லாம் இப்படி காரியங்களை நம்மகிட்ட சொல்லி இவர் மேலே நம்ம கோவப்படும்படியான ஒரு சூழ்நிலையை அனுமதிச்சிட்டான்னு சொல்லிட்டு அவர் உண்மை நிலையை அறிந்துட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா, இன்னும் அநேக மாகாணங்களுக்கு அவர் தலைவராக இருக்கும்படி ஆளும்படி அவருக்கு நிறைய பொறுப்புகளை கொடுத்து தேவன் அந்த மன்னர் என்ன பண்ணுறாருன்னா அவரை அப்படியே ஆசீர்வதிக்கிறார். இதுலேருந்து நான் இந்த கதையை ஸ்டோரியை நான் படிக்கிற பொழுது தேவன் என்னிடத்தில் அபரிவிதமாக ஆசீர்வதித்தார். நீ பெருமை எப்போ வருது உன்னிடத்துல அப்படின்னு சொல்லி நான் கேட்டு பார்த்தா, நீ பழைய கால நீ எந்த நிலையிலிருந்து நீ வந்த அப்படின்னு சொல்கிறத நீ எப்போ நீ மறந்தியோ அந்த நாள்லே உன்னிடத்துல பெருமை வந்துச்சு அப்படின்னு சொல்லி நேபுகாத்நேச்சார் நினைச்சார கூட நம்ம பார்க்குறோம். அவர் எப்படியா நான் கட்டின மகா பாபிலோன் என்று என்னைக்கு சொன்னாரோ அவர் அப்படியாய் தள்ளப்பட்டு போனார். நம்ம என்ன நிலையிலிருந்து வந்தோம், நம்முடைய சபைக்கு வருவதற்கு முன்னாடி நம்மளுடைய நிலை என்ன? நான் வருவோம், ஒரு ஓரத்தில் உட்காந்துருவோம், ப்ரேயர் முடிச்சோன்னா நான் அப்படி தான் நினச்சேன், நீ எப்படி நீ வருவ ஷெட்டில் கூட நான் முதலடியே சின்ன பிள்ளையிலே வந்திருக்கிறேன், வருவேன், ஒரு ஓரமாக உட்காந்துருந்துட்டு யாரும் பார்க்காத அளவுக்கு எந்திரிச்சு ஆளாக கிளம்பி சைக்கிள் எடுத்துகிட்டு போயிடுவேன். அப்படிப்பட்ட வாழ்க்கை. நீ நிறைய சகோதரன் உனக்கு தெரிஞ்சிருக்கு, இப்படி பண்ணி பழகக்கூடிய வாழ்க்கை, இப்படியெல்லாம் உனக்கு நாட்கள் கடந்து வர வர உன்னுடைய நிலை எப்படி இருக்கிறது, நீ அதே தாழ்மையில் தரித்திருக்கிறாயா என்று சொல்லி தேவன் அப்படியா எனக்கு அபரிவிதமாக என்னோட இடைப்பட்டார். அந்த மனுஷனை பார்த்த உடனே, அந்த மனுஷனுடைய வாழ்க்கையை நான் படித்த உடனே தேவன் எனக்கு அப்படியா இடைப்பட்டார். அந்த மனுஷன் எப்படியா இந்த நாட்களில் நம்ம அதுபோல் செய்ய வேண்டியதில்லை. நான் அந்த நாட்களில் இந்த ட்ரெஸ் எல்லாம் பயன்படுத்தணும், அப்படி ஏழ்மை இதை இப்படி நம்ம தூக்கி சுமக்க வேண்டியதில்லை. நம்ம மாறாக நம்ம என்ன செய்ய வேணும் அப்படின்னு சொல்லி தேவன் என்னோட இடைப்பட்டார்னா, நீ சபைக்கு வருவதற்கு முதல் நாள் நீ எப்படியாய் தாழ்மையிலே தரித்திருந்தாய், அதே தாழ்மை இன்று உன்னிடத்தில் இருக்கிறா. ஒரு 10 வருஷம் கழிச்சிச்சு, 15 வருஷம், 20 வருஷம் இப்படி கடந்து வந்த நாட்கள் போக போக உன்னுடைய தாழ்மை எப்படி இருக்கிறது, நீ தாழ்மையா இருக்கியா பெருமையா இருக்கியா அப்படின்னு சொல்லி தேவன் எனக்கு அற்புதமாக இந்த கதையின் மூலமாக தேவன் இடைப்பட்டார். நம்ம பெருமையா எப்பெல்லாம் இருக்கிறோமோ தேவன் மற்ற பேதுருவில் கூட வாசிக்கிறோம் 5:5 பெருமையுள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அப்படியே தேவனே நமக்கு எதிர்த்து நின்றார்னா நம்ம எப்படி தள்ளப்பட்டு போவோம்? நம் பரலோக ராஜ்யத்தை நாம் அப்படியாய் விரும்புகிறோம், எப்படியாவது பரலோகம் போகிறோம்னு நம்ம ஆசைப்படுறோம், அவருடைய சிந்தையை தரிக்கணும்னு நம்ம அப்படியாய் நம்ம பிரயாசம் இருக்குதா? தாழ்மையுடைய சிந்தையை தரித்ததுனாலே தான் பிதாவினுடைய தெரிந்து கொள்வதற்கு அனைத்துக்கும் அவர் அப்படியாய் ஒத்து போனதை, தேவனுடைய சுபாவத்துக்கு நாம் அப்படியாய் போனதுனால தான் அவனை ஞானஸ்தானம் எடுத்து கரையேறின உடனே தேவன் இவர் என்னோட நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன் என்று சர்டிஃபிகேட் கொடுத்தாரு. அவருடைய ஆனந்த தைலத்தினால் அவரை அபிஷேகம் பண்ணி அவர்கள் வாழ்கிற நாளெல்லாம் அவரோடு கூட இருந்து வழி நடத்தினார். அப்படிப்பட்ட வாழ்க்கை உன்னிடத்தில் இருக்கா இல்லையா என்று பரிசோதித்து ஆயும்படியாய் தேவன் என்னோடு இந்த ஒரு வார காலமாய் அதிகமாக இடைப்பட்டார். உன்னோட தாழ்மை இருக்கா? நீ ஒவ்வொரு சூழ்நிலை மத்தியிலும் தேவையில்லாமல் ஒருத்தர் பேசிகிட்டு இருக்காங்க, உன்கிட்ட கொஸ்டினே கேட்கல, அது சம்பந்தமான ஒரு விசாரணையே உன்கிட்ட இல்லை, நீ போய் பதில் சொல்றியா? நான் ஒரு சமயத்தில் அப்படி பதில் சொன்னேன், தேவன் உன்னோட பலமாக இடைப்பட்டார். உன்கிட்ட கேட்கல, இல்லை நீ ஏன் பதில் சொன்ன? உன்னிடத்துல பெருமை அதிகமாக இருக்கிறது, எனக்கு எல்லாம் தெரியும் சொன்னதுனால தானே நீ போய் பதில் சொன்ன, அப்போ உன்னிடத்துல பெருமை இருக்குதுன்னு சொல்லி தேவன் என்னோட அற்புதமாக இடைப்பட்டார். தேவன் இந்த ஒரு வார காலத்திலும் அவருடைய தாழ்மையிலே தரித்திருக்கும்படியாய் சூழ்நிலை மத்தியிலையும் ஸ்கூல்லையும் சரி வேலை ஸ்தலத்துலையும் சரி செல்கிற இடமெல்லாம் இந்த புக் ஸ்டால் எனக்கு இந்த ஒரு வாரமாக அந்த புத்தக திருவிழாவில் டியூட்டி போட்டிருந்தாங்க, 2-3 நாள் நான் போக வேண்டியிருந்துச்சு. அப்படிப்பட்ட சூழ்நிலை மத்தியிலையும் தாழ்மையாக இருந்து விடும்படியாய் தேவனுக்கு அநேக காரியங்களை இந்த காரியத்தின் மூலமாய் தேவன் எனக்கு போதித்தார். தேவன் அவருடைய சீஷர்களை பிறந்த இடம், அவர் வாழ்ந்த ஊர், அவர் சின்ன கிராமம், சீஷர்களை தேர்ந்தெடுத்தாரே ஆண்டவர். அது எப்படிப்பட்ட சீஷர்களை தேர்ந்தெடுத்தார்? நல்ல கல்விமான்கள், நல்லா படித்தவங்க. இந்த ஊரில் இந்த ஒரு கிராமம்னா இந்த கிராமத்தில் நல்லா யார் படிச்சிருக்கா, நல்ல குடும்பத்தில் யார், நல்ல உயர்ந்த ஜாதியான குடும்பத்தில் யார் பிறந்திருக்கா, நல்ல அழகானவனா, சௌந்தரியமானவனா, இதெல்லாம் தேவன் ஒரு காலம் பார்க்கவே இல்லை. தேவன் என்னதை பார்த்தாருன்னா அவர்கிட்ட இருக்கிற இருதயத்தினுடைய தாழ்மையை தேவன் பார்த்தார். சீஷர்கள் ஒவ்வொருவரும் அப்படியாய் தேவன் 12 சீஷர்களையும் அவர் அப்படியாய் தெரிந்து கொண்டார். அவரை கால்களை கழுவும் பொழுது தனக்கு துரோகியான யூதாஸ் காரியத்து கூட இருந்தார். அவருக்கு துரோகின்னு அவருக்கு தெரியும். அவர் இருந்தும் அப்படி இருந்த சூழ்நிலையிலும் அவர் கால்களை போய் ஏசாண்டவர் கழுவ முற்பட்டார். நானாக இருந்தால் என்ன செஞ்சுருப்பேன்? எனக்கு துரோகி என்னை காட்டு கொடுக்க போகிறாரு, அவருடைய காலை போய் கழுவுறதுக்கு நான் சம்மதிப்பேனா?
கண்டிப்பாக நான் முடியும். நான் மனதளவில் வெளியரங்கமாக வேணா நான் கழுவிட்டு போயிட முடியும். ஆனால் மனசளவில் நான் கண்டிப்பாக என்னால் அந்த காரியத்தை செய்யவே முடியாது. தேவன் அவருடைய ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் அவருடைய ஒவ்வொரு சூழ்நிலை மத்தியிலையும் அவர் அப்படியாய் நம்மளுக்கு ஒரு மாதிரியை பின்வைத்து அவர் போயிருக்கிறார். அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் 11வது வசனத்தை நாம் வாசிப்போம். அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் 11வது வசனம். கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்தினின்று வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள். அப்படியா? கலிலேய அந்த ஒரு திட்டணும்னா கூட பைபிளில் நான் அநேக சமயத்தில் என்ன பேசி, கலிலேயன், நீ ஒரு கலிலேயன் தானே அப்படின்னு சொல்லி தேவன் அப்படியா அற்பமாய் பேசக்கூடிய அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் தேவன் வளர்ந்தார். நான் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் வளர்ந்திருந்தேன்னா நான் எப்படி சொல்லியிருந்திருப்பேன்? அப்படிப்பட்ட தாழ்மை எனக்குள்ளே இருந்திருக்குமே அப்படின்னு சொல்லி தான் தேவன் என்ன இடைப்பட்டார். ஒரு சமயத்தில் கூட மத்தேயு 8வது அதிகாரம் 3வது வசனம், ஆண்டவர் என்ன பண்ணார்னா அநேக சூழ்நிலையில் நிறைய அற்புதங்கள்லாம் பண்ணிட்டு என்ன சொன்னார்னா, இதை யார்கிட்டையும் சொல்லாத. அவர் விளம்பரப்படுத்துறதுக்கு அவருக்கு ஒரு காலம் அவர் விரும்பவே இல்லை. அவர் நிறைய காரியங்கள் அவருக்கு இருந்தது, யார்கிட்டையும் சொல்லாத அப்படின்னு சொல்றதுக்கூடிய காரியங்கள், நிறைய காரியங்கள் இருந்தது. அதில் தேவன் என்னோடு இடைப்பட்டது என்ன காரியம்னா, அவர் தாழ்மையா இருந்தார். ஆகையினால தான் தன்னை அடுத்தவர்கள் மத்தியில் பிரபலியப்படுத்தி கொள்ள அவருக்கு விருப்பமே இல்லாத சூழ்நிலையில் இருந்ததுனால தான் அவர் என்ன பண்ணார், இதை போய் நீ என்ன செய்யாத, சுத்தப்படுத்தினதை நான் உனக்கு சுகமாக்குனதை நீ யாரிடமும் என்ன செய்ய வேணாம், சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லுவார். இப்போ நான் ஒரு நல்ல ஒரு காரியத்தை செஞ்சுட்டேன், சபையிலே ஒரு நல்ல ஒரு ஆக்டிவிட்டியாக நல்ல ஒரு வேலையை செஞ்சுட்டேன், அது நான் என்ன சொல்லுவேன், அப்படி என்னை மறைத்து கொள்ளக்கூடிய சுபாவம் உன் இடத்துல இருக்குதா? இந்த காரியத்தை நான் படிக்கிற பொழுது தேவன் எனக்கு அப்படி தான் இடைப்பட்டார். நீ இப்படி மறைத்து கொள்ளக்கூடிய சுபாவம் உன் இடத்துல இருக்கா அப்படின்னு சொல்லி தேவன் எனக்கு அற்புதமாக இடைப்பட்டார். சங்கீதம் 138வது அதிகாரம் 6வது வசனம், கர்த்தர் உயர்ந்தவராயிருந்தும் தாழ்மையுள்ளவனை நோக்கி பார்க்கிறார், மேட்டிமையானவனையோ தூரத்திலிருந்து அறிகிறார். கர்த்தர் உயர்ந்தவராயிருந்தும் தாழ்மையுள்ளவனையே நோக்கி பார்க்கிறார், மேட்டிமையானவனையோ தூரத்திலிருந்து அறிகிறார். நான் தாழ்மையுடையவனா இருந்தா ஆண்டவர் என் பக்கமா வந்துடுவாரு, என்னோடு கூட இருப்பார். என்னுடைய பாவங்கள் எல்லா காரியத்திலும் என்னுடைய வழிகளிலெல்லாம் தேவன் என்னோடு கூட விரும்புறது, நான் ஜெயமெடுக்கிற வாழ்க்கைக்கு நேராய் தேவன் என்னை நடத்தி செல்வார். நான் எப்போ மேட்டிமையான சிந்தையை கொண்டுறனோ அப்பெல்லாம் தேவன் என்னிடத்தில் தூரமாய் போய் விடுவார். நான் அப்படியாய் அதால பாதாளத்தில் போய் விடுவேன் சொல்லி தேவன் எனக்கு எச்சரிக்கும்படியாய் இந்த நாட்களிலே வார்த்தைகளை தந்து இடைப்பட்டிருக்கிறார். நீ வரக்கூடிய காலம் நான் இதை நான் ஜெயிச்சிட்டேன்னு நான் சொல்லவல்ல, நான் பிரயாசப்படுகிறேன். நீ வரக்கூடிய காலங்களில் கூட ஒவ்வொரு சூழ்நிலை மத்தியிலும் தாழ்மையை தரித்துக்கொள்ள பரிசுத்த ஆவியானவர் தாமே அவருடைய கிருபையை தந்து என்னை மென்மேலும் ஆசீர்வதிப்பார். என்னையும் நம் ஒருவரையும் அப்படியாய் தாழ்மையுடைய சிந்தையிலே தரித்துக்கொள்ள பரிசுத்த ஆவியானவர் இரக்கம் பாராட்டுவார் என்று சொல்லி கூட என்னுடைய நம்பிக்கையும் என்னுடைய விசுவாசத்தையும் அறிக்கையிடுகிறேன். தேவன் சபையில் கொடுத்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறேன். நானும் எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிப்போம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவோம். தேவன் நமக்கு மாதிரி வைத்து போயிருக்கிறார். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்தார். ஆம் பிரியமானவளே, தேவன் என்னோடு அப்படித்தான் பேசினார். நான் எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவரை நோக்கி பார்க்க வேண்டும் என்று தான் தேவன் எனக்கு உணர்த்தினார். அவர் அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்தார், தமக்கு முன் வைத்திருக்கிற சந்தோஷத்தின் பொருட்டு. தேவன் நமக்கு முன்பாக ஒரு சந்தோஷத்தை வைத்திருக்கிறார். தேவன் என்னோடு அதைத்தான் இடைப்பட்டார். நான் அதிகமாக இந்த 12ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நான் அதிகமாக அடிக்கடி நான் தியானிப்பேன். அதை பார்த்து தான் பவுல் இங்கே ஒரு இடத்துல சொல்கிறாரு. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 11, 12, 13 வசனங்களை கொஞ்சம் வாசிப்போம். அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவனானேன் என்று எண்ணாமல், கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை, ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி 14 கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன். போதும். தேவன் அதைத்தான் சொல்கிறார். பவுல் அவரைத்தான், இயேசு ஆண்டவரைத்தான் பார்த்து அவர் ஓடுகிறார். நான் எதற்காக பிடிக்கப்பட்டனோ அதை அடையும்படி நான் ஆசையாய் தொடருகிறேன். தேவன் எனக்கும் அப்படித்தான் பேசினார்.
நீ ஆசையாய் தொடரும்படி ஆண்டவரை நோக்கி பாரு. அவர் தான் நமக்கு முன்மாதிரி. நான் எப்பொழுதும் அவரையே ஒப்பிட்டு பார்த்து நான் ஓட தேவன் எனக்கு உணர்த்துகிறார். தேவன் எனக்கு உதவி செய்வாராக. அதான் சகோதரர் சொன்னாங்க, நான் இதில் தாழ்மையாக இருக்க வேண்டுமென்றால் எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 1வது வசனம், ஆனபடியினாலே அவருடைய இளைப்பாறுதலை பிரவேசிப்பதற்கு ஏதுவான வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்க, உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு அவருக்கு பயந்திருக்க கடவோம். தேவனுக்கு நாம் பயந்திருந்தோம்னா தேவன் நம்மளோடு பேசுவார், நம்முடைய வழிகளெல்லாம் நமக்கு காண்பிப்பார். சங்கீதம் 25 இப்படித்தான் தேவன் பேசுகிறார். இந்த வசனங்களாக நான் அதிகமாக தியானிக்கிற பகுதி 25ஆம் அதிகாரம் 12, 13, 14 கொஞ்சம் வாசிப்போம். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார். அவன் ஆத்துமா நன்மையில் தங்கும், அவன் சந்ததி பூமியை சுதந்தரித்துக் கொள்ளும். கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவர்களிடத்தில் இருக்கிறது, அவர்களுக்கு தம்முடைய உடன்படிக்கையை தெரியப்படுத்துவார். போதும். நாம் தேவனுக்கு பயந்திருந்தோம்னா நமக்கு எழும்புகிற அந்த பெருமை, மேட்டுமை, அகந்தை, இதையெல்லாம் தேவன் வெளிப்படுத்துவார். நாம் ஒரு காரியங்களை சொல்கிறாங்க, அதை நம்ம அசட்டையாக எண்ணிட்டு போனோம்னா அதுக்கு கீழ்ப்படியாமல் நமக்கு பெருமை இருக்குன்னு அர்த்தம். கோவப்பட்டோம்னாவே அந்த பெருமையிலிருந்து தான் அந்த கோபம்லாம் வருகிறதுன்னு தேவன் என்னோடு பேசியிருக்கிறார். ஒரு முறுமுறுத்து, குறை சொல்லுதல், விரல் நீட்டுதல், கசப்பு, வெறுப்பு, பொறுமையில்லாத தன்மையெல்லாம் எங்கேருந்து வருதுன்னா அந்த பெருமையிலிருந்து தான் வருதுன்னு தேவன் எனக்கு உணர்த்தியிருக்கிறார். அதான் 138வது சங்கீதத்தில் பார்க்கிறோம், அவர் உயர்ந்தவராயிருந்தும் தாழ்மையில் அவனை நோக்கி பார்க்கிறார், அவனுக்கு உதவி செய்யும்படி, அவனுக்கு வழியை தெரியப்படுத்தும்படிக்கு, அவருக்கு பிரியமான வழியில் நடக்கும்படிக்கு தேவன் பேசுகிறார். தேவன் இந்த நாள் என்னோடு இடைப்பட்டார். தேவன் வருகிற நாட்கள் நான் அவருக்கு பயந்து எல்லா சூழ்நிலையிலும் இயேசுவை நோக்கி நான் ஓடிவிட, அவர் எனக்கு நியமிக்கிற ஓட்டத்தில் நான் பொறுமையோடு ஓடி விசுவாசத்தை காத்துக்கொள்ள தேவன் எனக்கு உதவி செய்வார். நான் விசுவாசத்தை என்னுடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறேன். ஆமே. தேவன் நம்மோடு கூட பேசியிருக்கிறார். ஆண்டவருடைய குணாதிசயங்களை நாம் தியானித்து கொண்டே இருக்கலாம். ஆண்டவருடைய குணாதிசயங்களை நாம் அறிந்திருக்கிறோம். அவர் எப்படிப்பட்டவர், எப்படிப்பட்ட குணாதிசயம் உள்ளவர், எப்படியெல்லாம் இந்த பூமியில் வாழ்ந்து சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருந்து என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், என்னிடத்தில் வாருங்கள் என்றெல்லாம் அவர் நமக்கு அழைப்பு விட்டு அந்த அழைப்பையும் நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் இந்த சாந்த குணத்தை அவர் எவ்வளவாய் வெளிப்படுத்துவதற்கு தன்னுடைய மாம்சத்தை அவர் சிலுவையில் அறைந்தாருங்கிறத நம்ம பார்க்கணும். சிலுவையில் அறைந்ததுனால அவருக்கு அந்த தாழ்மை, சாந்தம், அவர் மனுஷனாக இந்த பூமியில் வாழ்ந்த பொழுதே அனுதினமும் சிலுவையை எடுத்து அவர் தன்னை சுயத்துக்கு மறித்து அந்த தாழ்மை 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 சபையில் நமக்கு ஒரு இடம் இருக்குது. அது என்ன? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இடம் இருக்குது. நம்ம ஆதியில் என்ன நிலைமையிலேருந்து வந்தோம் பாருங்கள், அந்த மனநிலை அதுதான் நமக்கு பாதுகாப்பான இடம். அதை நம்ம மறந்துடக்கூடாது. பிரதர் பேசும்போது ஒரு கதை சொன்னாங்க இல்லையா, ஆதியில் அவருக்கு நான் என்ன நிலைமையிலேருந்து தேவனை ஏற்றுக்கொண்டேன், தேவனிடத்தில் வந்தேன், அந்த மனத்தாழ்மை நமக்கு எப்போவுமே இருக்கணும், கடைசி வரைக்கும் இருக்கணும். நான் என்ன நிலைமையிலிருந்து வந்தவன், என்னை தேவன் அரவணைத்தார், ஏற்றுக்கொண்டார், பின்னானவைகளை நான் மறந்து அப்படின்ருக்கு. ஆனால் இந்த காரியத்தில் என்ன செய்ய முடியாது, மறக்க வேண்டியதில்லை. இதை நாம் நினைவு கூறணும். நான் என்ன நிலைமையில் இருந்தேன். பிரியமானவர்களே, சூழ்நிலை வரும்போது நாம் பெரிய ஆளுங்கன்னு யோசிக்கிறோம். எனக்கு தெரிந்ததை, என்னுடைய அறிவு, என்னுடைய புத்தி என்னை அப்படி தவறான வழியில் நடத்தி விடுகிறது. ஆரம்பத்தில் நமக்கு மனத்தாழ்மை இருந்தது, சாந்தம் இருந்தது, பணிவு இருந்தது. ஆனால் இன்றைக்கி அறிவு பெருத்ததுனால நமக்கு எல்லாம் தெரியுங்கிற ஒரு இடத்துக்கு வந்துடும்.
இந்த பகுதியில் நாம் உணர்வடைவோம். என்னுடைய இருதயத்தில் இருக்கிற பாரம் என்னென்னா, நிறையா சத்தியத்தை அறிஞ்சிருக்கிறோம், என்னையும் சேர்த்து தான் பேசுகிறேன். நிறைய ஆண்டவருடைய குணாதிசயங்களை அறிஞ்சிருக்கிறோம். சூழ்நிலை வரும்போது அந்த தாழ்மையை வெளிப்படுத்த தவறி விடுகிறோம். பட்டக்குன்னு பேசிகிறோம், டென்ஷன் ஆகிரும், கோவப்படுறோம். பட்டக்குன்னு ஏதோ ஒன்று வந்துடுது நமக்குள்ளே. அந்த சூழ்நிலையில் நாம் விழுந்து போகிறோம். அப்போ அந்த இடத்துல நம்ம என்ன செய்யணும்? பாவியாகி என்மேல் கிருபையாயிரும் ஆண்டவரேன்னு தாழ்த்தினோம்னா தேவன் நம்மை மறுபடியும் என்ன செய்வார்? உயர்த்துவார், பழைய நிலைமைக்கு கொண்டு வருவார். இதுதான் நம்ம செய்ய வேண்டியது. சூழ்நிலையில் விழும்போது எழுந்திருக்கிறவர்களாய், நேர்மையாய் தேவன்கிட்ட ஒத்துக்கொண்டு மனம் திரும்புகிறவர்களாய் தேவனுடைய கிருபையை தேடினோம்னா தேவன் நம்மை ஆசீர்வதிக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார். பிரியமா, நான் சோர்ந்து போயிட வேண்டியதில்லை. நான் சரியில்லைன்னு சொல்லி அப்படி தாழ்த்துறது இல்லை. நான் ஒன்றுக்கு லாயக்கில்லை, நான் எதுக்கு ஏமாத்துறேன், அப்படியே இல்லை. நம்முடைய வீழ்ச்சியில் தாழ்மை, நம்முடைய குறைவில் தாழ்மை, நம்முடைய குணாதிசயங்கள் தேவனுடைய குணாதிசயங்களுக்கு ஒத்து இல்லாத பொழுது நம்மை தாழ்மை, அதைத்தான் நம்ம வாஞ்சிக்கணும், அதைத்தான் தேடுறோம். ஆக அந்த தாழ்மையை நாம் தரித்து கொள்ள பிரயாசப்படுவோம். நல்ல வார்த்தை. இயேசுவை நோக்கி நாம் பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்குது. பாரமான யாவற்றையும் தள்ளிவிட்டு இயேசுவை நோக்கி பார்க்கும் பொழுது நமக்கு அந்த தாழ்மையை தேவன் நமக்கு கற்றுத்தருவார். விழுகும்போது தேவனை நோக்கி கூப்பிடுகிறவர்களாய், கதறுகிறவர்களாய், ஆண்டவரே நான் என்னத்துக்கு லாயக்கு ஆண்டவரே, நான் எந்த ஏமாத்திரம் ஆண்டவரே, நான் ஒன்றுமில்லை ஆண்டவரே, இந்த சூழ்நிலை நான் தவறு பண்ணிட்டேன் ஆண்டவரே, என்னை ரட்சிங்க, என்னை மன்னிங்க. அது ஒரு கதறல் நம்முடைய இருதயத்தில் எப்பொழுதுமே இருந்தோம்னா நாம் தாழ்மையுள்ளவர்களாகவே கடைசி வரைக்கும் வாழ முடியும். தேவன் நம்முடைய கண்களை திறப்பாராக.